பாத்துக்கிறோம். ஆனா உலக நாடுகளுக்கு அந்த குடிக்கு ஏற்றுமதி செய்யும் மாட்டுக்கறிய. ட்ரெடிஷன் மீட் இந்தியாவுக்கு அதிகமாக அந்நிய செலாவணி ஈட்டு தருகிற ஒரே வர்த்தகம் மாட்டுக்கறி ஏற்றுமதி. இதை சொல்றா பார்ப்போம். இந்த இந்து முன்னணி, இந்த பிஜேபி, இந்த RSS, இந்த விஸ்வ இந்து பரிஷத்து எல்லாம் சொல்றா பார்ப்போம். இந்தியாவில அதிகமா ஏற்றுமதி செய்யப்படுற கறி எதிரா மாட்டுக்கறி. அதிக வருமானம் ஈட்டி தருவதா மாட்டுக்கறி. அப்ப என்னைய திங்காத ஊரான்னு கேட்கறதுக்கு இந்த வேலை. நான் பண்ணிய திம்பேன், நாய திம்பேன், நரிய திம்பேன். இதெல்லாம் திங்காத அடியில ஒன்னே தான் திம்பேன். உனக்கு என்ன வலிக்குது? உனக்கு வேணா சாப்பிடு, வேணான்னா போ. அதை சாப்பிடு, இதை சாப்பிடுன்னா அயோக்கியத்தனம் இல்லையா? அப்ப ஆட்டுக்கறி 50 ரூபாய்க்கு விற்க சொல்றா, சாப்பிடுறோம். கோழிக்கறி 25 ரூபாய்க்கு விற்க சொல்றா, அப்பா சொல்றாரு 500 ரூபாய்க்கு விற்குது. இன்னும் 6 மாசத்துல இன்னும் கொஞ்ச நாள் 1000 கூட விற்கும். மாட்டுக்கறி கேரளாவில இருந்து அடிச்சு ஏற்றிக்கு போறான். அந்த மாட்டெல்லாம் அவனா திங்கிறான், மலையாளியா திங்கிறானா? இல்ல, 4 முதலாளிகள் ஏற்றுமதி செய்யறான் வெளிநாட்டுக்கு. ட்ரெடிஷன் மீட் என்று அதுல 4 முதலாளியில 3 பேர் ஐயது. இந்த கருதிங்காதங்கிறான்ல அவன் ஒரே ஒருத்தன் தான் கருதிங்கிற முஸ்லீம். மேனா காந்தி ஆட்ட கொள்ளாத, மாட்ட கொள்ளாத, நாய கொள்ளாதங்கிறா பாரு. அவ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யறான். இந்த கொடுமையை எங்க போய் சொல்வ? நீ எங்க போய் சொல்வ? மாட்டுக்கறி தின்னுட்டான்னு கல்லால் அடிச்சு கொள்றான்னா மாட்டுக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்ல.